மெக்கானிக்கல் இன்ஜினியராகவே இப்படி தான் வேலை கிடைக்காது. இன்ஜினியரிங்கே இப்படி தான் வேலையே கிடைக்காது. உள்ள கேமுக்குள்ளே போகிறீங்க, போய் நம்ம கண் எடுக்கிறப்பல நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. என்ன கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்களா? டோன்ட் க்ளோஸ் யுவர் கியூரியாசிட்டி கேட். படித்தவன் படிக்காதவன், சின்ன வயசு சின்னவங்க வயசு பெரியவங்க எல்லாத்துக்குமே பழகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் யூ ஹேவ் டு லேர்ன். காலேஜில் வரோம், படிக்கிற ஏகப்பட்டது படிக்கிறோம், கார்ஸை பற்றி இன்ஜினை பற்றி படிக்கிறோம், பைக்கை பற்றி படிக்கிறோம், ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி படிக்கிறோம். ஏன்னா we are engineers, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். we have two hands. பழகணும், எல்லாத்துக்குமே பழகணும், பார்ஷியாலிட்டி இல்லாமல் பழகணும், பாரபட்சமே பார்க்கக்கூடாது. யூ கேன் earn some experience from that failure. ஒரு ஃபெயிலியர் ஆனால் அதுலேருந்து நீ நிறைய விஷயங்கள் நீ கற்றுக்க முடியும். உங்களுக்கு ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும்? ஃபர்ஸ்ட் ஸ்கில், டோன்ட் க்ளோஸ் யுவர் கியூரியாசிட்டி கேட். அதாவது உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், அந்த ஆர்வத்தை தயவு செய்து அணை போட்டு தடுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா நீங்களாம் அதை யோசிச்சிருப்பீங்களான்னு தெரியல, நம்ம சின்ன வயசுலேருந்தே மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம திருவிழா காலங்களில் நம்ம கடைக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய ஃபஸ்ட்டு பொம்மை என்ன வரும்? கார். கார் வாங்கி கம்மியாக வச்சுருப்போம், வீலெலாம் தனித்தனியாக கழட்டி எடுப்போம். அப்போவே நம்மளாம் மெக்கானிக் இன்ஜினியர் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா காலேஜில் வரோம், படிக்கிற ஏகப்பட்டது படிக்கிறோம், கார்ஸை பற்றி இன்ஜினை பற்றி படிக்கிறோம், பைக்கை பற்றி படிக்கிறோம், ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி படிக்கிறோம். அப்புறமா லைவில் பார்க்குறோம், ஒரு கார் இந்த கார் போகுது, இது 5 ஸ்பீட் இன்ஜின், இது 6 ஸ்பீட் இன்ஜின், இது டர்போ இன்ஜின். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டி மைண்ட் அப்போவே கிரியேட் ஆகிடும். நம்ம என்பதே நம்மளுக்கு இது இருக்கும். அது ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் ஆனதுக்கப்புறமா இந்த கிரியேட்டிவிட்டி மைண்டு ரொம்ப அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த கிரியேட்டிவிட்டி மைண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதையாவது செஞ்சு பார்க்கணும்னு தோணும், ஆனால் செஞ்சு பார்க்க மாட்டோம். ஏன்? அந்த இடத்துல தான் அவங்க வந்து நிற்கும். இது செய்கிறோம், சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா? தமிழ் அது இருக்கு உங்களுக்கு. சக்ஸஸ் ஆனால் ஃபெயிலியர் ஆனா நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கிறியா, அது நீங்கள் பண்ணணும், செஞ்சு பார்த்தோம், செஞ்சு பார்க்குறீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறீங்க, அப்போ உங்களுக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்கங்க, அதையே அந்த மிஸ்டேக்கை நீங்கள் ஏற்றுக்குங்க, அக்செப்ட் பண்ணிக்கங்க. அக்செப்ட் யுவர் மிஸ்டேக். இது 2வது பாயிண்ட். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கணும். உங்கள் தவறுகள் நீங்கள் ஏற்றுக்கிட்டாட்டா அடுத்த டைம் நீங்கள் அதே பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். ஓகே சார், எப்போ பார் ஃபெயிலியராகவே வருது, என்னதான் பண்ணுறது? தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உண்மையிலே ஒழிச்சோம். ஃபெயிலியரே உங்களுக்கு கிடையவே கிடையாது. யூ கேன் earn some experience from that failure. ஒரு ஃபெயிலியர் ஆனால் அதுலேருந்து நீ நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுதான் முக்கியம். ஃபெயிலியர் ஆச்சுன்னா திருப்பி நம்ம ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கணும். ஏன்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எல்லாருமே பப்ஜி அப்படிங்கிற விஷயம் தெரியும், எல்லாருமே அதிகமாக விளாண்டுருக்கோம். பப்ஜிங்கிறது உள்ள கேமுக்குள்ளே போகிறீங்க, போய் நம்ம கண் எடுக்கிறப்பல நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. இந்த கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்களா? யாராவது ஒருத்தர் அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா? உள்ளே போனால் நம்மளை தோத்துட்டே இருக்கிறோம். அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்க மாட்டோம். என்ன பண்ணுறோம்? திருப்பி உள்ளே போய் எங்கெல்லாம் தப்பு பண்ணணும் அதெல்லாம் நான் பண்ணாமல் திருப்பி ரீட்ரை பண்ணி உள்ளே போய் அடித்து துவம்சம் பண்ணுறது இல்லை, ஒரு வெறி வர்றதில்லை. அதே வெறி உங்கள் கேரியர்லேயும் வைங்க. என்ன மோசமாக போச்சு? 4 இன்டர்வியூ போகிறது, 5 இன்டர்வியூ போகிறது, 2-3 கம்பெனியில் வாட்ச்மேனே வந்து ரெஸ்யூம் வாங்கி அனுப்பிச்சு விட்டுருவார். ஒரு 2 கம்பெனியில் உள்ளே கூப்பிட்டு பேசுவாங்க. பேசுகிற கம்பெனியில் ஏதாவது கேட்பாங்க, நம்மளால சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று லேக்காக இருக்கும், ஏதோ பிரச்சனையாக இருக்கும், அவ்வளோதான். வெளியே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராகவே இப்படி தான் வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங்கே இப்படி தான் வேலையே கிடைக்காது. தயவுசெய்து சொல்கிறது நிப்பாட்டுங்க. ஏன் திரும்பி போய் ட்ரை பண்ண முடியாது? திரும்பி கம்பெனிகளே இல்லையா உலகத்தில்? இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள தான் கம்பெனிகளே இல்லையா? திருப்பி ட்ரை பண்ணலாமே. நம்ம எடுத்தோடனே சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் அப்துல் கலாம் இல்லை. அப்துல் கலாமுக்கே வந்து ஃபெயிலியர்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்குது. நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆளு கிடையாது. ஸோ நீங்கள் திரும்பி ட்ரை பண்ணலாமே. ஸோ வந்து ஃபெயிலியரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எண்டு கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். ஃபெயிலியர் ஆச்சுன்னா திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும்.
அடிச்சு தம்சம் பண்ணணும். அடுத்த அந்த மிஸ்டேக்ஸ் அடுத்த இன்டர்வியூ போறீங்களா, மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ இன்டர்வியூ இதெல்லாம் கேட்டாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியல, இப்போ அடுத்த இன்டர்வியூ கற்றுக்கிட்டு போங்க, ரெடியாகுங்க. இது எப்பவுமே இருக்கணும். ஸோ எப்பவுமே நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறோம்னா நம்ம எப்பவுமே எதுக்காகவே சோர்ந்து போகக்கூடாது. அடுத்த முக்கியமான ஸ்கில் பழகணும். எல்லாத்துக்குமே பழகணும். பார்ஷியாலிட்டி இல்லாமல் பழகணும். பாரபட்சமே பார்க்கக்கூடாது. எல்லாத்தையுமே பழகணும். படித்தவன் படிக்காதவன், சின்ன வயசு என்னவங்க வயசு பெரியவங்க, எல்லாத்துக்குமே பழகணும். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு 12 படித்த ஒரு பையன் தான். ஒரு வருஷம் ஃப்ரெஷர் இப்போ தான். ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் வேலை செஞ்சுருக்கான் கம்பெனியில். 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கான். உங்களோட வயசு கம்மி தான், படிக்கல, கம்பெனிக்குள்ளே போகிறீங்க. அவன் டைம் போய் பேசணும். ஆனால் நம்ம பேச மாட்டோம். ஏன்னா we are engineers, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். we have 2 horns, 2 கொம்பு முளைச்சிடும். தயவுசெய்து சொல்கிறேன், அந்த கும்பலை உங்கள் கையிலே உடச்சி போட்டுருங்க. அதில் இருக்கவே கூடாது. நீங்கள் எல்லாத்துலேயுமே பேசணும். நீ அவன்கிட்ட போய் பேசுங்க. அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். டெக்னிக்கலாக தெரியாது, ஆனால் அவன் சொல்கிற விஷயம் டெக்னிக்கலாக உனக்கு தெரியும். ஏன்னா நம்மளால் மெக்கானிக்கல் இன்ஜினியர், நம்மளுக்கு தெரியும். அதை எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியுது, அவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க டெக்னிக்கலாக. அதையே இந்த அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, இந்த விஷயங்கள் வந்து மெக்கானிக்கலுக்கு நேச்சராகவே இருக்கும். ஏன்னா நான் காலேஜ்லாம் படித்தப்போ ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தேன். எக்ஸாம்ஸ்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். சீனியர் சொல்லுவாங்க, தம்பி என்ன எக்ஸாம் படிக்கிறேன், இதுவா இந்த சம் இப்படி தான், இந்த சம் கண்டிப்பாக வரும், இதை படி, அதை எப்படி போகணும்னு சொல்லிக் கொடுத்து போவார். நான் அவர் போய் கேட்டேன்னா சொல்லிக் கொடுத்து போவாங்க எனக்கு. அதவே நான் அப்படியே என்ன ஜூனியர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இது நேச்சுரலாக மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இருக்கும், வரும். ஒரு இண்டஸ்ட்ரியல் வயசில் நீங்கள் போனீங்கன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க நிறையா. நீங்களும் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும். இது நேச்சுராகவே இருக்கணும். அப்படி இல்லையா, இப்போ இருந்து வளர்த்து எல்லாத்தையும் பேசுங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் பேசுங்க. நீங்கள் இப்படி பேச நீங்கள் ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும். இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நிறைய விஷயங்கள் தெரியும். ஸ்கூல்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் படிச்சிருப்போம். ஸ்கூலில் படிச்சிருப்போம், காலேஜில் படிச்சிருப்போம், வேலைக்கு போகிற இடத்துல படிச்சிருப்போம், எல்லாமே கற்றுக்கிட்டு இருப்போம். இருந்தாலும் ஒரு இன்டர்வியூல போய் கேள்வி கேட்டுருவாங்க, இன்ஜினில் எங்க எப்படிலாம் வேலை செய்யும் உனக்கு தெரியும். பக்கமாக கொடுத்தோம்னா எழுதுவீங்க, கட்டுரையே எழுதலாம் நம்ம. ஆனால் அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, ப்ரெசென்ட் பண்ண தெரியாது. தம்பி, நிறையா தெரிஞ்சவங்க இன்னைக்கு வந்து பெரிய ஆக முடியாது. தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்தை எப்படி வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தர் சக்ஸஸ் ஈஸியாக அடைய முடியும். உனக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலும் அதை நீங்கள் தெளிவாக அடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிற பார்த்தியா, அங்கே தான் இருக்குது சக்ஸஸ். ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் யூ ஹேவ் டு லேர்ன் எவ்ரி டேலாம் இல்லை, எவ்ரி ஹவர்ஸ், எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட் யூ ஹேவ் டு லேர்ன். Then only you will become a successful mechanical engineer. ஒவ்வொரு செகண்டும் நீ கண்டிப்பாக கற்றுக்கிட்டே தான் ஆகணும். வேறு வழி, நீ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்மளை அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் நீங்கள் வளர்த்துக்கணும். ப்ரெசன்டேஷன் ஸ்கில் வளரணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கணும். பார்க்குறவங்க எல்லாத்தையும் பேசுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பேசுறதுக்கு யாரும் காசு கேட்க போகிறது இல்லை, பேசுங்க. நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் கற்றுக்கணும், யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெக்கானிக்கல் இன்ஜினியராக மாறிடலாம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, சாட்டிஸ்ஃபை வித் யுவர் ஒர்க், நாட் பை யுவர் சேலரி. அதுக்கெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. உங்கள் சேலரியை வச்சு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க, திருப்தி ஆகாதீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய வேலையில் தான் நீங்கள் திருப்தி ஆகணும். நீங்கள் பண்ணக்கூடிய வேலையில் தான் நீங்கள் திருப்தி ஆகணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம காலேஜில் எல்லாம் இப்போவும் இப்படி தான் மேக்ஸிமம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராஜெக்ட்லாம் வருதுன்னா மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் சென்டர் போகிறோம், ப்ராஜெக்ட் வாங்குறோம், கொடுக்குறோம், ரெக்கார்டெலாம் சப்மிட் பண்ணுறோம். 100க்கு 100 அது 1000 மார்க் எடுங்க. அப்போ கிடைக்காத ஒரு சந்தோஷம், நீங்களும் ஒரு ப்ராஜெக்டை யோசிச்சு, புதுசாக ஒரு விஷயத்தை யோசிச்சு, அதை நீங்களாக உட்காந்து கைப்பட உட்காந்து பண்ணி, அது ஒரு டைம் தான் வேலையை செய்யும். ப்ராஜெக்ட் சென்டருக்கு உட்காந்தோம்னா, அது ப்ராஜெக்ட் அப்போ போனோம்னா, எக்ஸாம் போனோம்னா ஒரே டைம் தான் வேலை செய்யும். அப்போ மட்டும் தான் வேலை செய்யும், அதுக்கப்புறம் வேலை செய்யாது. பட் அது ஒரு டைம் நீங்கள் வேலை செய்ய வைப்பீங்க இல்லையா,
அது வேலை செய்யும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்குது இல்லையா, அதுதான் ரியல் சாட்டிஸ்ஃபை. நீங்க அதுக்காக மட்டும்தான் நீங்க வேலை செய்யணும், அதுக்காக மட்டும்தான் உழைக்கணும். அப்ப காசு வேண்டாமா, சம்பளம் வேண்டாமா தம்பி, நீங்க அதுக்காக நீங்க வேலை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காசெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கும். நீங்க வெறும் சம்பளத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சம்பளம் வந்து பிச்சைக்கார கூட காசு சம்பாதிப்பாங்க, பெரிய விஷயமே கிடையாது. நான் போய் 10 ரூபா பிச்சை எடுத்து காசு சம்பாதிக்கணும். நம்ம ஒரு மெக்கானிக் என்னன்னா காசு சம்பாதிக்க மட்டும் மோட்டோ கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சாட்டிஸ்ஃபை உங்களுக்கு வந்து உங்களோட ஒர்க்ல வந்து உங்களுக்கு திருப்தி இருக்கணும். இருந்துச்சுனாவே நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க போயிட்டே இருக்கலாம். ரொம்ப முக்கியம். அடுத்து நம்மளுக்குள்ள ஒரு கெட்ட பழக்கம், என்ன உட்பட எனக்கு ஒரு ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும். ஸ்கூல்ல எல்லாம் யார் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், மிஸ் இவனோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் மிஸ். ஏன் அவனுக்கு வாய் இல்லையா, அவன் சொல்ல மாட்டாங்க. ஏன் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கா, அவனோட நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம எந்திரிச்சு போய் சொல்ல மாட்டோம். நீங்க ஒரு மெக்கானிக் இன்ஜினியர்னா பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டெப் ஃபார்வர்ட். நீங்க தான் முதல் ஆளை எடுத்து வைக்கணும். காலேஜ்ல எல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க, நான் பண்ணிருக்கேன். காலேஜ்ல ஸ்டேக்குனா முதல் ஆளா மெக்கானிக் இன்ஜினியர் வேகமா இருந்துச்சு, முதல் ஆளா போய் நின்றுவோம். அதே ஒரு கேரியர்ல பண்ணுங்க. என்னப்போ ஒரு விஷயம் தெரியுது, ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, புதுசு ஒரு விஷயம் தோணுது, இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு புது டிசைன் இருக்கு சார், இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா சார், இதில் என்ன சார் பிரச்சனை இருக்குது, நல்லா தான் சார் இருக்கு, போய் சொல்லுங்க. உங்களுக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. சொல்ல மாட்டோம், பண்ணவே மாட்டோம். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு கீழே ஒருத்த வருவான், அவன் நல்லா பேசுவான், யாருக்குனாலும் போய் பழகுவான், போய் சொல்லிடுவான், அவன் அடுத்த லெவலுக்கு போயிடுவான். நம்ம அதே இடத்துல வருஷம் முழுசு உட்காந்துட்டு அதே 10,000 சம்பளத்தை வாங்கிட்டு உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். ஸோ எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டெப் ஃபார்வர்ட். முதடி நம்ம எடுத்து வைக்கணும். நம்மளுக்கு என்னன்னா நம்ம தான் வாண்டடா போய் நிற்கணும். இப்போ சொல்றதுனால நம்ம சம்பளத்தை பண்ணிடுவாங்களா, வேலை எடுத்து தூக்க போறாங்களா, கிடையாது. அப்புறம் என்ன சொல்லல. ஸோ எல்லா விஷயத்திலும் நீங்க வந்து முதல் அடி எடுத்து வைக்கணும். கடைசியான ஒரு பாயிண்ட், இதை எதை ஃபாலோ பண்ணீங்களோ இது கண்டிப்பா உங்களுக்கு இருக்குன்னு நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் லைஃப் ஸ்டைல். மிகப்பெரிய தவறு. என்னன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிட்டே இருக்கும். அவன் அப்படி இல்லை, நம்ம அப்படி இல்லையே, அவங்களோட அப்படி இருக்கிறாங்க. ஒன்றும் உதாரணத்துக்கே சொல்லலாம், நம்ம காலேஜில் நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியர், நம்மளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஒரு பையன் இருக்கான். வேலைக்கு எல்லாம் காலேஜெல்லாம் முடிஞ்சிருச்சு, வேலைக்கு போகிறாங்க. பேசிக் ஸ்டார்டிங் சேலரி 35,000 ரூபா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சோம். மெக்கானிக்கல் இன்ஜினியர் 8,000, 10,000, 10,000 ரூபா. கடுப்பாக தான் இருக்கும். யாரையும் நான் குறைச்சி சொல்ல, உண்மையாகவே அப்படித்தான் இருக்கும். அதுதான் ஃபீல்டு. ஐடி கம்பெனியில் வேலைக்கு செஞ்சுருப்பாங்க, 35,000 ரூபா இனிஷியலாகவே. நம்ம ஒரு 10,000 ரூபா சம்பளம். நம்ம பார்த்தோன்னே அவன் பாருங்க, அப்போ நம்ம கூட எங்கள் கூட படித்தான், நல்லா படித்தான். அவன் பாட்டு பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவன் படித்தான், நான் மெக்கானிக்கல் தான் படித்தேன். அவன் இப்போ ஐடி கம்பெனி வேலை பார்க்குறான், 35,000 ரூபா சம்பளம். ஏசி பஸ்ஸில் தான் போகிறான், ஏசி ரூமு தான், அப்கிரேடட் சிஸ்டம் தான், சூப்பரான கேண்டீன்லாம் இருக்குது. நான் பாருங்க, காலைல சட்டை அயன் பண்ணி போட்டு போகிறேன், சாயங்காலம் வந்து சட்டால் கைத்தை வீட்டுக்கே வரேன். ஏன் நம்ம மெக்கானிக்கல் நிறைய அப்படிதான் இருக்கும். அப்படி மட்டும் தைரியம் திங்க் பண்ணாதீங்க. நான் 10,000 சம்பளம் வாங்குறேன், 35,000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு நீங்க ஃபீலே பண்ணாதீங்க. யோசிக்கிறீங்க. சரி, யாரையும் குறைச்சி சொல்லல, கேட்டுக்கணும். ஓகே, அவருக்கு செய்யற கம்பெனி முடிச்சுக்கிறார், ஐடியில் வேலை செய்யறாரு. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வேலை செய்யணும். எவ்வளோ சம்பளம்? 70,000 வாங்குறாரு. 70,000 பர் மந்த். இப்போ நேரம் சம்பளத்தில் போனது 70,000 ரூபாய், 75,000 வாங்குறாரு. நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் 10,000 சம்பளத்துக்கு போகிறோம். அப்பவும் சொல்கிறேன், சம்பளத்துக்காக நீங்கள் கம்பெனிக்கில் வேலை செஞ்சீங்கன்னா கடைசி வரைக்கும் அதே சம்பளம் தான். நீங்கள் அதை கற்றுக்குறீங்களே, அந்த 8 மணி நேரம் நீங்கள் வேலை செய்யணும், 8 மணி நேரத்தில் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, அதுதான் முக்கியம். கொஞ்சம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, ஓகே, 10,000 சம்பளத்துக்கு. அதே ஒரு 15 வருஷம் ஆகுது. அவங்க 70,000 சம்பளம் வாங்குறீங்க, இங்கே எவ்வளோ சம்பளம் வாங்கின்னு நினைக்கிறீங்க? 1,00,000 ரூபா வாங்க மாட்டேங்க. கொடுப்பீங்க ஒவ்வொருத்தனுக்கு. உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை, 10 பேருக்கு 1,00,000 சம்பளம் கொடுக்குறதுக்கு நீங்கள் வாழ்ந்துருக்கலாம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாள் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டா, சம்பளத்துக்காக வேலை செய்யாமல் உங்களுடைய ஒர்க் சாட்டிஸ்ஃபை நீங்கள் வேலை செஞ்சா, இது ரியல், இது உண்மை. என் கண்கூட நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கில் செட் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா, யூ வில் பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் மெக்கானிக்கல் இன்ஜினியர். எழுதி வச்சுக்கோங்க.
இந்த ஸ்கில் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் மெக்கானிக் இன்ஜினியரா சீக்கிரமா வந்துட முடியும். ஸோ மெக்கானிக் இன்ஜினியர்னா ப்ரௌடா ஃபீல் பண்ணுங்க. ப்ரௌட் டு பி அ மெக்கானிக்கல் இன்ஜினியர். தேங்க்யூ.